Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427-21500. நேர்களை வணக்கம். இது சாணக்கியா. இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பி ஆர் ஸ்ரீனிவாசன் இருந்திருக்கார். கேட்பது நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம். 45 நாள் ஆச்சு தாவேகா அரசு அமைந்து, முதல்வர் அமைச்சரவைன்னு எல்லாமே வித்தியாசமாக பரபரப்பாக இருந்தது. ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு பரபரப்பு இருந்துன்னு பார்த்தோம். இப்போது முதல் கூட்டத்தொடர் முடிந்திருக்கிறது, உத்தரவுகள் வந்திருக்கிறது. மேரத்தான் வரைக்கும் முதல்வர் தொடங்கி வைக்கிறார், மேரத்தான்லேயே ஓடுகிறார். இதுதான் சேஞ்சா? என்ன சேஞ்ச் நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, இப்போ தானே வந்திருக்காங்க, ஸோ வில் ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். சில பேர் சொல்கிறாங்க 3 மாதம் கொடுக்கணும், சில பேர் சொல்கிறாங்க 6 மாதம் கொடுக்கணும், 1 இயர். அது அவங்க வசதியை பொறுத்து. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களுக்கு கண்டிப்பாக டைம் கொடுத்தே ஆகணும், சில விஷயங்களுக்கு டைம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான ஃபீட்பேக் உடனுக்குடனே கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு மிக்சட் பேக்காக நான் பார்க்குறேன். நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு, சில விஷயங்கள் அவங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயமும் இருக்குது, சிலது ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்களும் இருக்குது. என்னென்னா, ஒரு விஷயம், இந்த அரசாங்கம் இந்த கட்சி ஆட்சி அமைக்கும்னு நம்ம யாராவது யோசிச்சிருந்தாலோ அப்போவே அவங்க நினச்சிருப்பாங்க, கண்டிப்பாக இது ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸாக தான் இருக்கும். ஃப்ரெஷ் கவர்மெண்ட், ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஃப்ரெஷ் ஃபேஸஸ், கேபினெட்டில் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும்னு நினச்சாங்க. அது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்படி தான் இருந்தாகணும். ஏன்னா அதில் இருக்கிறவங்கள 90% ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் ஆர் ரொம்ப சாதாரண பின்னணியிலேருந்து, சாமானிய பின்னணியிலேருந்து வந்தவங்க தானே தவிர, சில பேர் மாற்றுக் கட்சியிலேருந்து தான் இருந்திருப்பாங்க. அப்பா அவங்களாம் இருந்தாங்க, இவங்க மாறி வந்திருக்கலாம். ஒரு அரசியல் பின்புலம் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அது நேச்சுரலாக இருக்குது, நேச்சுரலாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அந்த கேபினெட்டை நம்ம பார்த்தாலே தெரியும், யங் கேபினெட் அப்படின்னு சொல்கிறது. இது இந்த கட்சியும் இல்லை, எந்த கட்சி அந்த மாதிரி வந்ததுனால, அது ஆப் டெல்லியில் வந்தப்போவும் சரி, ஏஜிபி அஸ்ஸாமில் வந்தப்போவும் சரி, அந்த மாதிரி யார் வந்திருந்தாலும், இப்போ டிடிபி என்டி ராமராவ் கவர்மெண்ட் ஃபஸ்ட் டைம் வந்தப்போவும் சரி. ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு கவர்மெண்ட் வரதுனாலே அது ஃப்ரெஷ் ஃபேஸஸோடு தான் வரும். ஏன்னா அதுதான் நேச்சுரல். அன்லஸ் அது ஒரு பிரேக்அவே குரூப்பாக இருந்ததுன்னா அதில் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயம். அது ஏன்னா, ஒரு அரசியலுக்கு வரணும் அப்படின்னாலே இத்தனை கோடி பணம் இருக்கணும், 10-15 கோடி மினிமம் ஒரு எலெக்ஷனுக்கு இருக்கணும், குடும்பம் அரசியல் குடும்பமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் தான் அரசியலுக்குள்ளே நுழைய முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் இருந்தது. அது ஒரு துரதிருஷ்டவசமாக 50 வருஷம் கிட்டத்தட்ட அப்படியே ஆயிடுச்சு. அரசியல் பின்புலம் வேணும், இத்தனை கோடி பணம் வேணும், அப்படி இருந்தால் தான் அரசியலில் இருக்க முடியும். அது உடஞ்சிருக்கு. அதே மாதிரி அந்த தேர்தலில் பணம் அப்படிங்கிற விஷயங்கள்லாமும் உடஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்க ஜெயிச்ச உடனே அதோட எஃபெக்ட் கவர்னன்ஸ்லேயே அது காட்டிருக்கு. ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறேன். இட் கிவ்ஸ் ஹோப். இந்த ஒரு கேபினெட் இந்த மாதிரி பின்புலம் எதுவுமே இல்லாமல் வரவங்கள மினிஸ்டர் ஆக்கி அவங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு ஒரு ஹோப் கொடுத்துருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் பார்க்குறேன். ரெண்டாவது விஷயம், இவங்க சில விஷயங்கள் நம்மளுக்கு ஆறுதலாகவும் இருக்குது, நம்மளுக்கு பாராட்டுறதுக்குரிய விஷயமாகவும் சிலதெல்லாம் இருக்குது. அதாவது, நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ரொம்ப பகச்சிக்க மாட்டோம், அனாவசியமாக பகச்சிக்க மாட்டோம், கவர்னரை அனாவசியமாக ஒரு மோதல் போக்கில் நாங்கள் வச்சுக்க மாட்டோம். அங்கேயும் ஒரு கேள்வி வருது இல்லை, இத்தனை நாள் கடந்த 4 வருஷமாக கிட்டத்தட்ட முதல் வருஷத்தை தவிர 2021 திமுக கவர்மெண்ட்டோட முதல் வருஷத்தை தவிர அப்புறம் எப்பவுமே பார்த்தோன்னா ஒரு உரசல் இருந்திருக்குன்றதை பார்த்தோம். பன்வாரிலால் புரோஹித் டு RN ரவி அப்படின்றதே ஒரு ஸ்மூத் எக்ஸிட் இல்லை. அவருக்கே நிறைய விமர்சனம் பண்ணாங்க. அப்புறம் இவர் வந்ததுக்கப்புறம் இன்னும் மோதல் முற்றியதுன்றதை பார்த்தோம். எந்த டைமும் அசம்பிளியில் முழுக்க உரை இருந்ததில்லை, அவர்கள் கொடுத்ததை இவர் வாசித்தது இல்லை, கரெக்ஷன்ஸ் இருந்திருக்கு, தேசிய கீதம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, வந்தே மாதரம் எப்படி இருக்கலாம், ஜெய்ஹிந்த் சொல்லணுமான்ற சர்ச்சைன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்த டைம் மத்திய அரசு விமர்சித்திருக்கக்கூடிய பல வரிகள் அடங்கிய ஒரு ஆளுநர் உரை அப்படியே வாசிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய கீதம் முன்பும் பாடப்பட்டிருக்கிறது, பின்பும் பாடப்பட்டிருக்கு. ரெண்டு பக்கம் கிவ் அண்ட் டேக் அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை இது எப்படின்னு புரிஞ்சுக்க? இல்லை, அதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கிவ் அண்ட் டேக், ஒரு காம்ப்ரமைஸ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இது போயிருக்குன்னு தான் பார்க்குறேன். ஆனால் இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமாகவும் பூதாகரமாக ஆக்கப்பட்டது போன அரசாங்கத்தில் தான் நான் பார்க்குறேன். திமுக அரசு எதெல்லாம் ப்ளோ அப் பண்ணி தன்னோட சித்தாந்தத்துக்கு ஏற்றவாறு அதை அமைச்சிக்க முடியும், கட்டமைக்க முடியும்னு நினச்சி, இதனால் நம்ம ஜெயிச்சிடலாம், மீண்டும் ஜெயிக்கலாம், தமிழ்நாடு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு சாதாரண விஷயங்கள் எல்லாமே பெருசாக்கப்பட்டது. ஸோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை இக்னோர் பண்ணுறாங்க ரெண்டு தரப்புமே நான் பார்க்குறேன். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது பேசி தீர்த்துக்கலாம், அக்ராஸ் த டேபிள் எது இருந்தாலும் பேசி தீர்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் எப்போதுமே இருக்கிறது நல்லது. அந்த மாதிரி பேசி தீர்த்துக்கிற சில விஷயங்கள் எல்லாம் நான் பார்க்குறேன். அதனால் இந்த போக்கு அவங்க சொல்லியிருக்காங்க,
பட் இட்ஸ் ஸ்டில் 45 days, we still have 5 years left. ஸோ அதனால் இன்னும் அதை அப்படியே கடைபிடிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மத்திய அரசோட அந்த இது வந்து சுமூகமான போக்காக தான் போகுமா, கவர்னரோட இனிமேல் இந்த பிரச்சனை பெருசாக வரப்போகுது இல்லையா, இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி கரப்ஷனை பற்றி பேசும்போது அகெயின் இதெல்லாம் வந்து 1 year 2 years 5 years லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ், அடுத்த லோக்சபா எலெக்ஷன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சு தான் நம்ம ஆக்சுவல் வேர்டிக்டை கொடுக்க முடியுமே தவிர, ஏன்னா பல அரசாங்கங்கள் வந்து பின்னாடி ஊழலுக்காக போன அரசாங்கங்கள்லாம் வந்து இனிஷியலாக க்ளீனாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் பட் ஸ்டில் இந்த இனிஷியல் பீரியடில் நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்படுறோம். அது வந்து 2 சைடுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் சமூக வலைத்தளங்களில் பரப்பும்போது பார்க்குறோம். பெருவாரியாக இந்த மாதிரி விஷயங்கள் அப்ரூவல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அது இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், வேறு ஏதாவது பிஸ்னஸாக இருக்கட்டும், தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சில பேர் கன்ஃபெஸ் பண்ணுறாங்க. அது உண்மையாக பொய்யா காலம் தான் பதில் சொல்லும். பட் அந்த மாதிரி அது உண்மையாகும் பட்சத்தில் அதுவும் ஒரு வரவேற்கத்தக்கதாக இருக்குது. அகெயின் பட் வி வில் ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அதை தவிர பட்ஜெட் கூட்டத்தொடர் இனிமேல் தான் வரப்போகுது. முழு பட்ஜெட்டை இனிமேல் தான் தாக்கல் செய்ய போகிறாங்க. அதில் பல எக்கனாமிக் பாலிசிஸ் இவங்க எப்படிப்பட்ட ரிஃபார்ம்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதை பொறுத்து தான் வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து கமெண்ட் பண்ண முடியும். அண்ட் அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் ஆக்சுவலி வி ஹேவ் டு கிவ் தம் டைம். ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு லாஸில் இருக்குது, டான்ஜெட்கோ பெரிய லாஸில் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பெரிய லாஸில் இருக்குதுன்னா அது இம்மீடியட்டாகவே நம்ம வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து சரி பண்ணலையேன்னு. ஏன்னா அது சரி பண்ணுறதுக்கு டைம் ஆகும். பட் பவர் கட்ஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ. பட் யூ ஷுட் பி மோர் டிரான்ஸ்பரண்ட். அந்த மாதிரி விஷயங்களை பேசும். பவர் கட் போன்ற இம்மீடியட்டான விஷயங்களை கொடுத்துட்டு லார்ஜர் ரிஃபார்ம்ஸ், லாஸஸ் கம்மி பண்ணுறது, ரெனியூவபிள் சோர்சஸ் கிட்ட போகிறது, இந்த மாதிரி ப்ரைவேட்டைசேஷனில் வந்து எந்த மாதிரி டெண்டர்ஸ் கிட்ட எப்படி டிரான்ஸ்பரண்ட் பாலிசியை கொண்டு வந்து, இதெல்லாம் லாங் டேர்ம் ரிஃபார்ம்ஸ். இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் சரியாக தப்பான்னு பதில் சொல்லணுமே தவிர இப்போவே இது சரியில்லை தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எக்கனாமிக் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி சிலதெல்லாம் வந்து வி ஷுட் நாட் பி வெரி டஃப் ஆன் தம். இதுக்கெல்லாம் டைம் ஆகும். ஏன்னா அவங்க ஒரு சேஞ்சை கொடுக்குறாங்க, ஒரு பெரிய ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து கிரவுண்டில் பிரதிபலிக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரிஃபார்ம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டிபார்ட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் இதெல்லாம் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் சில விஷயங்களுக்கு தெர் இஸ் நான் நெகோஷியபிளாக இருக்குது. சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, இது வந்து 6 மாதம் வரைக்கும் கற்பழிப்புகள் நடக்கலாம்பா, 6 மாதம் வரைக்கும் கொலை நடக்கலாம், 6 மாதம் வரைக்கும் கடத்தல் நடக்கலாம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. 6 மாதம் வரைக்கும் போதைப்பொருள் வந்து தடுக்காமல் விடலாம், 6 மாதத்துக்கு அப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் கட்டுப்படுத்தணும், இந்த டைம் கொடுக்கணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கவர்னன்ஸ் இஸ் கண்டினியூ. அதுக்கு முன்னாடி பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறமும் பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க, அதுக்கு முன்னாடி போலீஸ் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறமும் போலீஸ் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க. சிஸ்டம் வந்து ஸ்டாப் ஆகலை, சிஸ்டம் இஸ் கண்டினியூஸாக போயிட்டே தான் இருக்குது. அதுக்கு உத்தரவு பிறப்பிக்கிற மந்திரிகள் அவங்க வேணால் மாறி இருக்கலாமே தவிர அதிகாரிகள் யாருமே இல்லாமல் போகல. ஒரு வேக்கன்சி இல்லை, ஒரு வேக்யூம் இல்லை. ஸோ அதனால் லா அண்ட் ஆர்டர் ரைட் ஃப்ரம் டே ஒன் இஸ் அ ப்ரையாரிட்டி. ஒரு கற்பழிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கிட்ட போய் ஒரு 3 மாதம் டைம் கொடுக்கணுமா இந்த கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பெண் எப்படி என்ன நினைப்பாங்க? ஒரு கொலை செய்யப்பட்ட ஒரு குடும்பத்தை, ஒரு விக்டிமோட ஃபேமிலிக்கிட்ட போய் 6 மாதம் டைம் கொடுங்க, இப்போ தான் அவர் பவருக்கு வந்திருக்காது, அதனால் இப்போ அவர் திட்டாதீங்க சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை போன்ற திட்டங்கள்லாம் கொண்டுறாங்க, தேர் பிரிங் சம் ஃபியர் ஃபேக்டர் உள்ள கொண்டுறாங்கன்னு பாசிட்டிவ் தானே பார்க்கணும். இல்லை, அதான் சிங்கப்பெண் அதோட இம்பேக்ட் என்னன்னு தானே அல்டிமேட்லி பார்க்கணும். அது அந்த சிங்கப்பெண் படை அதோட ரிசல்ட்டை கொடுக்க டைம் ஆகலாம், நான் இல்லைன்னே சொல்லலாம். ஆனால் டே டு டே ஆப்ரேஷன் சேமாக தானே இருக்குது. எப்படி நீங்கள் வந்து அந்த த லார்ஜர் பாயிண்ட் இஸ் இதுக்கு முன்னாடி இதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கும்பொழுது டேட்டா பாயிண்ட்ஸ் ஒரு சைடில் இருக்கும். ஆனால் அந்த கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக எடுத்து பேசுகிறாங்களா? இன்றைக்கி எத்தனை மந்திரிகள் இதை எடுத்து பேசியிருக்காங்க? சீஃப் மினிஸ்டர் எடுத்து பேசியிருக்காரா? அசம்பிளியில் எடுத்து பேசியிருக்காரா? அப்பாவை பற்றி பேசுகிறாங்க, மற்ற பஞ்ச டயலாக்லாம் அடிக்கிறாங்களே தவிர ஏன் பெண்கள் பாதுகாப்பை பற்றி அசம்பிளியில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசலை? சீனியர் மினிஸ்டர்ஸ் எத்தனை பேர் பேசுகிறாங்க பெண்கள் பாதுகாப்பை பற்றி? தினமும் எத்தனை நியூஸ் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து மூதாட்டிகள் வரை. அதை திமுக அரசில் எப்படி இருந்துச்சோ அதே அளவுக்கு பார்க்குறோம். சில நியூஸ்லாம் ஒரு டே டு டே பேசிஸ் படிக்கும்போது ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. என்சிஆர்பி டேட்டா ஃபைனலாக வரதுக்கு ஒன்று, ஆனால் ஒரு நாளைக்கு 2-3 நியூஸ் இந்த மாதிரி வருது. சில நாளைக்கு ஒரே நாளில் 10 பாலியல் சம்பவம் நடந்துச்சு. நேற்று நியூஸில் வந்துச்சு 10 பாலியல் சம்பவம் முந்தா நேற்று நடந்திருக்கு ஒரே நாளில். அப்படி இருக்கும்போது இது ஏன் வந்து ஒரு சீனியர் மினிஸ்டர் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசி ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் ஏன் கொடுக்க மாட்டாங்க? அந்த ஸ்ட்ராங் மெசேஜுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபாலோ அப் ஆக்ஷன் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? எப்படி நாங்கள் இதை கன்விக்ஷனை வாங்கி கொடுப்போங்கிறத பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இது 45 டேஸில் பேசியிருக்க முடியாதா? குற்றம் நம்பர்ஸ் ஜாஸ்தி ஆகிறது ஒன்று, ஆனால் கன்விக்ஷன் ரேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, கன்விக்ஷன் ரேட்டு வந்து ஜாஸ்தியாக இருந்தால் தான் கவர்னன்ஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம்.
லா அண்ட் ஆர்டரோட சுச்சுவேஷன் நல்லா இருக்கா இல்லையான்னு எதை பற்றி சொல்லுவோன்னா, ஒரு சைடு கேசஸ் ஃபைல் ஆகிறது ஜாஸ்தியாகிறதோ கம்மியாகிறதோ அதுக்கு வேறு மாதிரி முட்டு கொடுத்துப்பாங்க. ஜாஸ்தியாச்சுன்னா தமிழ்நாட்டில் தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அதனால தான் ஜாஸ்தி நம்பர் வருதுன்னு சொல்லுவாங்க. கம்மியாச்சுன்னா எங்களால் தான் கம்மியாச்சு சொல்லுவாங்க, அதை விட்டுருங்க. ஆனால் கன்விக்ஷன் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது, அதே ஒரு பேராமீட்டர் டேட்டா பாயிண்ட். கன்விக்ஷன் ரேட்டில் தமிழ்நாடு ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. யூபி டாப்பில் இருக்குது. உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலம் நம்ம லா அண்ட் ஆர்டருக்கு வந்து பெருசாக இங்கே கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே கன்விக்ஷன் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா சிஸ்டமிக் சேஞ்ச் அங்கே கொண்டு வந்திருக்காங்க. நான் ரீசெண்டாக போயிருந்தேன். ஃபாரன்சிக்ஸ் இன்ஸ்டியூட் அங்கே இருக்குது, புதுசாக கட்டியிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபாரன்சிக் இன்ஸ்டியூட். ஸோ அந்த ஃபாரன்சிக் இன்ஸ்டியூட் தான் உங்களை இன்வெஸ்டிகேஷனில் எய்டு பண்ண போகுது, ப்ராசிக்யூஷனுக்கு எய்டு பண்ண போகுது. அதுதான் குற்றம் வாங்கி தரத்துக்கு பெருசாக பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஃபார்மையோ ஒரு செட்டப்பையோ நாங்கள் இங்கே வந்து கொண்டு வருவோம். கன்விக்ஷன் ரேட் இங்கே ஜாஸ்தியாக கொண்டு வருவோம். இன்றைக்கி கன்விக்ஷன் ரேட் 60%, வாட் எவர் நம்பர் இட் இஸ், நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 60% இருக்குது, நாங்கள் கன்விக்ஷன் ரேட் 80% கொண்டு வருவோம் ஒரு வருஷத்தில் அப்படின்னு ஒரு மந்திரி பேசினா அது ஒரு சிக்னலிங் தானே, அது ஒரு மெசேஜிங் தானே. குற்றவாளிகளுக்கு ஏன் திருப்பி செய்கிறாங்க? குற்றவாளிகள் வந்து நம்மளால் தண்டிக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாக தான் இருக்கும். ஸோ இந்த லா அண்ட் ஆர்டர் இஸ் நான் நெகோஷியபிள். அதில் வந்து இந்த அரசு பெரிய அளவில் கோட்டை விட்டுருக்குன்னு நான் பார்க்குறேன். ட்ரக்ஸ் விஷயத்துலையும் அதே மாதிரி தான் பார்க்குறோம். இன்றைக்கி கூட அந்த மேரத்தான் ஓடணும்னு சொன்னோம். அதோட ஃபோக்கஸ் என்னவாக இருக்குது? இந்தியாவிலேயே முதலமைச்சர் 3 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடினாங்கிறதுக்கு தான் ரீல்ஸ் இருக்கே தவிர அந்த மேரத்தானோட மெசேஜ் என்ன? அதை எத்தனை பேர் ரீல்ஸ் போட்டிருக்காங்க? அதை எத்தனை அரசாங்க அதிகாரிகள் பேசியிருக்காங்க? அதை எத்தனை மந்திரிகள் பேசியிருக்காங்க? அதே அவர்களுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அந்த மெசேஜை பற்றி பேசியிருக்காங்களா, இல்லாட்டி விஜய் 3 கிலோமீட்டர்ஸ் ஓடினாங்கிறத பேசுகிறாங்களா? இங்கே தான் ப்ராப்ளம் இருக்குது. இங்கே தான் ஒரு பயம் வருது. இது வந்து அந்த மாதிரி ஒரு அரசாங்கம், ஒரு தனி மனித துதிப்பாடலை பாடுறதுக்குன்னே ஒரு அரசாங்கமாக மாறிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. மாறிடுச்சுன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் இந்த 45 நாளாக பார்த்தா எல்லாமே அப்படி தான் இருக்குது. அசம்பிளியில் ஒரு செய்கையை செய்தால் அதுக்கு தான் ரீல்ஸ் போடுறாங்க. ஆனால் கன்ஸ்ட்ரக்டிவாக என்ன பேசப்பட்டது அதை வந்து பற்றி ஒரு பேச்சு பொருளோ விவாதமாகவோ ஆளை பார்த்தியா, நாங்கள் உங்களுக்கு வந்து அடிச்சிட்டோம், நீங்கள் எங்களை அடிச்சிட்டீங்க, இப்படியே தான் போயிட்டுருக்கு. தூமே அந்த ஒன் அப்மேன்ஷிப் இதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி போயிடக்கூடாது. இன்றைக்கி மெசேஜிங் என்னவாக இருந்திருக்கணும்? இந்த ட்ரக்ஸ் அகெயின்ஸ்டான ஒரு மேரத்தான், அதனால் போதையில்லா தமிழகத்தை மாற்றணும் அப்படின்னு ஒரு ஸ்பீச் கொடுத்து அந்த ஸ்பீச் கட்ஸை பெருசாக போட்டு அதை பற்றி மந்திரிகள் பேசணும். ஃபர்ஸ்ட் சிஎம் 3 கிலோமீட்டர், அதுவே தப்பு. ஸ்போர்ட்ஸ் ஆமாம், அது தப்பு. உமர் அப்துல்லா தான் முதல்ல, அதே தப்பு. பட் அதையே ப்ரொமோட் பண்ணுறீங்க. 21 கிலோமீட்டர் இருக்காரு, இவர் 3 கிலோமீட்டர். ஏன் சிஎம் ஓடுறாருங்கிறத ப்ரொமோட் பண்ணுறீங்க? சிஎம் எதுக்காக ஓடினாருங்கிறத ஏன் ப்ரொமோட் பண்ணல? சிஎம் ஓடிட்டார் அப்படிங்கிறத அதுக்காக ஓட்டு போட்டோம். ஸ்போர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு ஒரு லீடிங் ஃப்ரம் ஃப்ரண்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள். அவர் ஓடுனதை தப்பே சொல்ல, மேரத்தான் ஓடுறதுல தப்பே கிடையாது. அது வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் சேஞ்ச், அதெல்லாம் பார்க்கல, எந்த பிரச்சனையுமே இல்லை. அவர் இளைஞராக இருக்கிறனால ஓடுறாரோ அப்படிங்கிறது கூட வேண்டாம். 51 இயர்ஸ் இஸ் நாட் தட் யங். அவரோட யங்கராக கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் சிஎம்மாக இருந்தாங்க 40ஸ்லேயே, அது வேறு. பட் த லார்ஜர் பாயிண்ட் இஸ் எதுக்காக அந்த மேரத்தான், அந்த மெசேஜிங் எவ்வளோ தூரம் போயிருக்கு? ஆர் விஜய் ஓடி இருக்காருங்கிற மெசேஜிங் போயிருக்கா? விஜய் ஓடல, அதுக்கு முன்னாடி உமர் அப்துல்லா ஓடிட்டார் அப்படிங்கிறது சர்ச்சை பொருளாக இருக்கா? எது விவாத பொருளாக இருக்கா இன்றைக்கி? அதுதான் நான் சொல்கிறேன். இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயம் அசம்பிளியில் எது விவாத பொருளாகுது? பேசின விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது தமிழ்நாட்டில், இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் எங்களோட திட்டம் அப்படிங்கிறது ஆகுதா? இல்லாட்டி கடைசி நாளில் வந்து பஞ்ச் டயலாக் பேசுனதும் ஆக்ட் பண்ணதும் விவாத பொருளாகுதா? அங்கே தான் பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் மாறணும். ஸோ ஒரு மிக்சட் பேக்காக கண்டிப்பாக இதை பார்க்குறேன். சில விஷயங்கள்லாம் நல்லது நடந்திருக்கு, ஆனால் சில விஷயங்கள்லாம் யாரும் எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க, டைம் கொடுக்கணுங்கிறாங்க. நான் சொன்ன இந்த லா அண்ட் ஆர்டர் விஷயக்கோ, போதைப் பொருள் விஷயத்துக்கோ, பெண்கள் பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கோ, இதெல்லாம் எதுக்குமே டைமிங் கொடுக்க முடியாது. இட் ஹஸ் டு பி ரைட் ஃப்ரம் டே ஒன். இதுக்கு வந்து நோ காம்ப்ரமைஸில் தான் போகணும். ஸோ அதனால் இது ஒரு மிக்சட் பேக்காக தான் பார்க்குறேன். பட்ஜெட் வந்ததுக்கப்புறம் இவருடைய பொருளாதார போக்கு எப்படி போகுன்னு தெரியும். இன்னொரு விஷயம் விச் ஐ எம் நாட் ஹாப்பி, அவங்க மேனிஃபெஸ்டோ ப்ராமிஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது வந்து ஒத்துக்க முடியாது. இந்த தங்க மோதிரம் திட்டம், இது வந்து 755 கோடி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. 5 வருஷத்துக்கு 3600 கோடிக்கு மேலே போகும். ஸோ அவ்வளோ பணத்தை வந்து ஒரு தங்க மோதிரம், 1 கிராம் தங்க மோதிரம் வந்து ஒரு பிறக்கிற குழந்தைக்கு கொடுக்கணுமா? இதுக்கு முன்னாடி பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் அது கொடுக்காதனால ஏதாவது ஆயிடுச்சா? என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, என்ன ரீசன் இருக்குல்ல? இப்போ நீங்கள் சைக்கிள் கொடுக்குறீங்கன்னா அதில் ரீசன் இருந்துச்சு, லேப்டாப் கொடுக்குறீங்கன்னா அதில் ஒரு ரீசன் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி தாலிக்கு தங்கம்னு கொடுத்தாங்க. அதுதான் நான் சொல்கிறேன், அதுவுமே கிரிட்டிசைஸ் தான் நான் பண்ணுறேன். ஏன் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கல்யாணமே நடக்கலையா? தாலி இல்லாமல் இல்லாட்டி தாலிக்கு வாங்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க, அதுன்னு வேற இல்லை. அது ஒரு கஷ்டம் இருக்குல்ல, அது ஒரு சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும்ல. அதை தீக்கிறது கவர்மெண்ட்டோட வேலை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஐ எம் என்டைட்டில் மை ஒப்பீனியன். அதை பண்ணுறது ஒரு கவர்மெண்ட்டோட வேலை கிடையாது. அந்த கவர்மெண்ட் இஸ் அ ஃபெசிலிட்டேட்டர்.
கவர்மெண்ட் இஸ் அ ஃபெசிலிட்டேட்டர். மற்ற எல்லாமே அப்போ சரியாக இருக்கா, மற்ற எல்லாமே சரியாக பர்ஃபெக்டாக ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுங்க, பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மெட்டர்னிட்டி வார்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கா? ஒரு தாய்மாருக்கு, ஒரு ஏழை தாய்மார் தான் அங்கே போகிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், அவங்களுக்கு தன்னுடைய பிறகு போகிற குழந்தை ஹெல்த்தியாக நல்லபடியாக சுபப்பிரசவமாக பிறந்து நல்லபடியாக ஹெல்த்தியாக இருந்தால் சந்தோஷமா, இல்லாட்டி அதில் காம்ப்ளிகேஷன் வந்துட்டு தங்க மோதிரம் வந்தால் அப்புறம் சந்தோஷமாக இருப்பாங்களா? மீடியா உங்கள் கனவா? 100% இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் உடன் பாண்டி ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசமின் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர கால் 73382424. கேட்குறாங்களா? இல்லை இதுவும் பண்ணலான்னு. ஆனால் அந்த பாயிண்ட் இஸ் இதுவோ அதுவோ இல்லை. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஒரு காம்ப்ளிகேட்டட் சைல்ட் பர்த் வருது, இல்லாட்டி மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் நடக்குது. எத்தனை நியூஸ் நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தோம். கரண்ட் கட்டில் டார்ச் லைட்லலாம் ப்ரெக்னென்சி பார்க்குறது, சர்ஜரி பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி அது ஓவர் நைட் சேஞ்ச் ஆகிடுச்சா? 45 நாளில் சேஞ்ச் ஆகிடுச்சா? 3500 கோடிங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட் 5 இயர்ஸில்? வருஷத்துக்கு 755 கோடிங்கிறது எவ்வளோ? ஏன் மெட்டர்னிட்டி வார்ட்ஸ் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட்டாக மாற்ற முடியாது அந்த 755 crores வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில்? நாளைக்கு அதே மாதிரி அடுத்தது தாய் மாமன், இது மாமன்னா அது அண்ணன் சீரு தாலி கொடுக்க போகிறாங்க. ஏன் கொடுக்கணும்? அந்த பணத்தை ஏன் பெண்களோட கல்விக்கோ பெண்களோட பாதுகாப்புக்கோ ஏன் அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது? பெண்களுடைய ஜாப்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது? எத்தனையோ கடன் திட்டங்கள் கொண்டு வரலாம்ல, அதில் அவங்கள தொழில் முனைவோராக்கிறதுக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணலாம்ல. ஒரு சாதா சின்ன விதத்தில் சொல்கிறேன், முத்ரா கடன் மாதிரி ஒரு சின்ன விதத்தில் ஒரு சிறு குறு தொழில் முனைவோர்களாக ஆக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். சமுதாயத்தில் பின்தங்கி உள்ள குரூப்ஸுக்கு வந்து அந்த மாதிரி கொடுக்கலாம், ட்ரைபல் குரூப்ஸ்க்கு கொடுக்கலாம், சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்கலாம் அந்த பணத்தை, தாலிக்கு கொடுக்க போகிற பணத்தை. ஸோ இதெல்லாம் பர்ஃபெக்டான அப்புறம் பண்ணலாம். எல்லாருமே சொல்லுவாங்க இதுவும் நடக்கலாம் அதுவும் நடக்கலாம், ஆனால் இது நடக்கலையே. அங்கே தானே பிரச்சனை. நீங்கள் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் எவ்வளோ போட்டாலும் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது. வி ஆர் பெட்டர் தன் மெனி ஸ்டேட்ஸ், ஐ அக்ரி. பட் நம்ம அதோட நீடில் இன்னும் எவ்வளோ தூரம் மூவ் பண்ண வேண்டியிருக்கு, அது இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுங்கள், அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். அதில் அதே மாதிரி இது என்ன தாய் மாமன் அண்ணன் சீரு, இது என்ன அவரோட சொந்த காசா? யாரோட வரி பணம்? நம்மளோட வரி பணம் தானே. அதில் எப்படி தாய் மாமன் சீரு அண்ணன் சீருன்னு சொல்லலாம்? ஏன் அத்தை சீரு ஏன் அதில் இல்லை? அம்மா உணவகம் எப்படி வந்ததோ அது போல அம்மா அதே தான் நான் சொல்கிறேன். அம்மா உணவகம்ங்கிறது கொடுக்கல, ஃப்ரீயாக கொடுக்கல. அங்கே காசு கொடுத்து இட்லி தோசை சாம்பார் சாப்பிட்றேன். ஸ்கீம் நேமு. இதை வந்து அண்ணன் கொடுக்குறேன்னு ஏன் சொல்கிற? அம்மா கொடுக்குறேன்னு நாங்கள் சொல்லலை. அம்மா உணவகம் சப்சிடைஸ் ஃபுட் அது, சரிங்களா? அம்மா ஃப்ரீயாக கொடுத்தேன்னு சொல்லலை. அம்மா கேன்டீன் சப்சிடைஸ் ஃபுட்டு, அது வந்து அம்மா கொடுத்தேன்னு சொல்லலை, அண்ணன் கொடுத்தேன்னு இவர் சொன்னார். நான் அண்ணன் கொடுக்குறேன், அண்ணன் சீரு தாய் மாமன் சீரு. எதுக்கு? அங்கேயே அந்த இண்டிவிஜுவலிசம் வருது, அங்கேயே அந்த ஹீரோ வர்ஷிப் வருது. ஏன் அப்போ பெண்ணாக இருந்தால் நாளைக்கு பெண் சிஎம்ஏ தமிழ்நாட்டில் வரமாட்டாங்களா? தாவைக்கெல்லாம் ஒரு பெண் முதலமைச்சரே வரமாட்டாங்களா? இல்லை தமிழ்நாட்டிலே பெண் முதலமைச்சர் வரமாட்டாங்களா? அப்போ என்ன மாறும்? அப்போ வந்து அத்தை சீருன்னு மாறுமா? அப்போ அக்கா சீருன்னு மாறுமா? அப்போ அக்காவும் அத்தையும் கொடுப்பாங்களா? நம்ம தமிழ்நாட்டு வழக்கத்தில் அத்தை வந்து கொடுப்பாங்களா, அக்கா கொடுப்பாங்களான்னு பேச வேண்டியிருக்குமா? இதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இது வந்து மக்களோட வரி பணத்துலேருந்து கொடுக்குறீங்க. சரி, நீங்கள் வேறு ஏதாவது ஸ்கீம் பேர் வைங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் எதுக்கு அண்ணன் சீரு, எதுக்கு தாய்மாமன் சீருன்னு பேர்? எதுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்? அதில் ஒரு பேட்ரியார்கல் ரிக்ரெசிவ் மைண்ட் செட் இருக்குது. அது பெண்களும் தானே வரி பணம் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் அங்கே ஆனால் அதை வந்து ஒரு ஒரு மாஸ்குலின் பேட்ரியார்கல் ஸ்கீமாக தானே கொடுக்குறீங்க. ஒரு ஆம்பளை தான் கொடுக்க முடியும். ஒரு அண்ணன் சீரு தாய்மாமன் சீருனாலே ஒரு ஆம்பளை கொடுக்க முடியும் தானே வருது, பெண்களோட வரி பணத்தை வச்சுக்கிட்டு. ஸோ இதில் பிரச்சனை இருக்குது. ஏன்னா இதெல்லாம் இந்த ஹீரோ வர்ஷிப்னால தான் நான் சொன்னேன். இந்த மேரத்தான் மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிள். சிஎம் வச்சிருந்தா ஓகேன்னு சொல்லிப்பீங்களா? சிஎம் ஸ்கீம் வச்சுக்கலாம், ஆனால் அந்த ஸ்கீமே தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். ஓகே. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா மேனிஃபெஸ்டோ ப்ராமிஸ் சொல்கிறீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா விஜய்க்கு இருக்கிற குட்வில்க்கு அவர் அந்த மேனிஃபெஸ்டோ ப்ராமிஸே பார்த்து யாரும் ஓட்டு போடல. அவருக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற நல்ல பேருக்கும் குட்விலுக்கும் இதை நான் பண்ண முடியாது, இதற்கு பதிலாக நான் மெட்டர்னிட்டி வார்டை இம்ப்ரூவ் பண்ணுறேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இம்ப்ரூவ் பண்ணுறேன், பெண்கள் பாதுகாப்புக்கு டெக் இன்டர்வென்ஷன்ஸ் கொண்டு வரேன், சிசிடிவி கொண்டு வரேன், பாதுகாப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறேன், இந்த தாலி விஷயமும் இந்த கோல்ட் ரிங் விஷயமும் நான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மக்கள் எதுக்கு போகிறாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. அவருக்கு இருக்கிற குட்வில்க்கு மக்கள் ஏற்றுப்பாங்க. அதுதான் அவர் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அந்த குட்வில்லை பாசிட்டிவாக அவர் யூஸ் பண்ணான்னா கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க என்னுடைய கருத்து. ஓகே, இதில் நீங்கள் சொல்லும் போதே ஃபிஸ்கல் ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசுனீங்க. ஒயிட் பேப்பர் 2 ஒயிட் பேப்பர் வந்திருக்கு. ஒன்று தமிழ்நாடு நிதி நிலைமை பற்றிய வெள்ளை அறிக்கை, இன்னொன்று பார்த்தோம்னா மின் வாரியம் பற்றிய இது 58,000 கோடிக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு போன ஆட்சியில் நடந்திருக்குன்றாங்க. அட் த சேம் டைம் அந்த இதிலே பார்த்தோம்னா உங்களுக்கு ரெவென்யூ டெபிசிட் குறைஞ்சிருக்கு. அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் வருவாய் பற்றாக்குறை குறைந்திருக்கிறது. உங்களுக்கு இதே போல் பார்த்தோன்னா குஜராத்தெல்லாம் வந்து அதிகமாக பெருசாகவே சொல்லியிருந்தாங்க. குஜராத்தோட கவர்னன்ஸை இவங்கெல்லாம் குறை சொல்லும் போது, காங்கிரஸ் குறை சொல்லும் போது, காங்கிரஸை கேபினெட்டை வச்சுக்கிட்டு இவங்களோட வெள்ளை அறிக்கையில்
பல விஷயங்களை கோட் பண்ணது மரிய வில்சன் அவர்கள் நிதியமைச்சர். குஜராத்தை கோட் பண்ணி குஜராத் வந்து எவ்வளவு சூப்பரா பண்ணுது அப்படின்னு பட்டியல் தான். இந்த ஒயிட் பேப்பர் எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழ்நாடு வந்து 11% ஜிடிபி, தமிழ்நாட்டையே நம்ம தான் வந்து டாப் 5ன்றது எப்பவுமே இருந்திருக்கும்ன்றத புரிஞ்சுக்க முடியுது. பட் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்ன இந்த டிஎம்கேட ப்ரொபகண்டா பர்ஸ்ட் பண்ணுதா இல்ல தாவேக்காவுடைய சாக்கா இது நாங்க இனிமே கொஞ்சம் பண்றது கஷ்டம்? இல்லை, இது ரெண்டுமே ஆகக்கூடாதுன்னு தான் நான் பார்க்குறேன். இது வந்து ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணதுக்கு ஒரு நல்ல விஷயம். ஒரு டிரான்ஸ்பரன்சியாக நீங்கள் காட்டுறீங்க, இதுதான்ப்பா நடக்குது, இதுதான்ப்பா விஷயம்னு. அதுலேருந்து என்ன பண்ண போகிறீங்க? முறைகேடுகள் நடந்திருக்கு, என்ன ஆக்ஷன் சட்ட ரீதியாக எடுக்க போகிறீங்க? ஃபிஸ்கல் சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது, இதில் எதெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறீங்க? அப்படி ஃபிஸ்கல் சுச்சுவேஷன் இவ்வளோ கவலைக்கிடமாக இருக்கும்போது எதுக்கு இந்த 755 கோடியை இந்த கோல்டு ரிங்குக்கு கொடுக்கணும்? அதையும் கொடுக்கணும். அதே மாதிரி தான் நாளைக்கு நீங்கள் வந்து அப்போ ஃபிஸ்கல் சுச்சுவேஷன் இவ்வளோ புவராக இருக்கும்போது உங்களோட ப்ரையாரிட்டிஸ் என்ன? டிஎம்கே கவர்மெண்ட் கண்டிப்பாக தெரியும், 5 வருஷமாக நம்மளும் பேசியிருக்கோம், பல இடங்களில் பேசியிருக்கோம். அவங்க அதை வந்து ஒரு பலூன் மாதிரி தான் ப்ராபகண்டாவாக தான் யூஸ் பண்ணாங்க. அவங்க கண்டிப்பாக என்ன தான் சொன்னாலும் நெட் நாங்கள் வந்து டெட் டு ஜிடிபி ரேஷியோவில் வந்து தமிழ்நாடு பெட்டராக தான் இருக்குதுன்னு சொன்னாலும் இது வந்து ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு தான் நோக்கி தான் போயிட்டு இருந்துச்சுங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அது மாதிரி பல விஷயங்களில் வந்து அவர்கள் வந்து அது வந்து ஃபிஸ்கல் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து இந்த சாய்ஸ் வாஸ் இது ஃபிஸ்கல் ஹெல்த் முக்கியமாக, இல்லாட்டி மக்கள்கிட்ட வந்து ஒரு நலத்திட்டங்களை எடுத்துகிட்டு போகிறதில்ல, சோக்கால் அவங்க நலத்திட்டம்னு சொல்கிறதோ ஃப்ரீபீஸோ வெல்ஃபேரோ எதுவாக இருந்தாலும் அது போனால் பெட்டராக இருக்கும்போது அவங்க அதை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது ஆனால் அவங்க ரிட்டர்ன் கொடுக்கும்னு நினச்சாங்க, ஆனால் அந்த ரிட்டர்னே கொடுக்கல எலெக்ஷனில். அவங்க வந்து 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்க வேண்டியது அவசியமே இல்லை. பல பேர் கேட்டப்போ நாங்கள் கேட்டோமான்னு கேட்டாங்க. அவங்களும் இந்த மேனிஃபெஸ்டோ ப்ராமிஸ் தான், ஆனால் அது கேட்கல. இதே மாதிரி தான் இந்த விஷயமும் நடக்க போகுது. நாங்கள் கேட்டோமா, நீ மக்கள் எத்தனையோ பல விஷயங்களை கேட்குறாங்க, அதை மேனிஃபெஸ்டோவில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்படி சொன்னாலும் அதை ஃபுல்ஃபில் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனால் இதை கேட்டோமா, 1000 ரூபா கேட்டோமா, ஃப்ரீ பஸ் கேட்டோமா, இல்லை, ஆனால் நீங்கள் அதுக்கு வந்து கொடுத்தீங்க. ஸோ அது வந்து எக்கானமியை ஒரு டவுன் டர்னில் வந்து எடுத்துகிட்டு போச்சு. பட் நேச்சுரலி தமிழ்நாட்டுக்கு பல அட்வான்டேஜஸ் இருக்குது நமக்கு தெரிஞ்ச மாதிரி. இங்கே இருக்கிற எஜுகேஷனாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற காலேஜஸாக இருக்கட்டும், இங்கேருந்து வர அவுட்புட்டாக இருக்கட்டும், இங்கே ஹியூமன் ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், இது வந்து நாட்டில் பல ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணுவோம் இங்கே பெட்டர். ஸோ நேச்சுரலாகவே இங்கே இண்டஸ்ட்ரீஸ் வரும். இங்கே கோஸ்ட் லைன் போர்ட் இருக்குது, அதனால் நேச்சுரலாகவே இண்டஸ்ட்ரீஸ் வரும். சர்வீசஸ் செக்டருக்கு இங்கே ஒரு ஃப்ளிப் கிடைக்கும், ஏன்னா அத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி பல அட்வான்டேஜஸ் இருக்கும்போது என்ன தான் தவறான சில எக்கனாமிக் கொள்கைகளை வச்சுருந்தாலும் சிலதெல்லாம் நேச்சுரலாகவே நடந்துடும். ஸோ அப்படி தான் நடந்துச்சு. ஸோ தாவேகா அரசு அதை எக்ஸ்கியூஸாக யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரியே அந்த வெள்ளை அறிக்கை இபி டிபார்ட்மெண்ட்டோட வெள்ளை அறிக்கை கொடுக்கும்போதும் அவங்க அடுத்த வே ஃபார்வர்டை பற்றி பல விஷயங்கள் பேசவே இல்லை. எப்படி ரெனியூவபிள் சோர்ஸஸில் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது. செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும்போதே சொன்னார், தன்னிறைவடைந்த மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவோம் மின்சாரத்தில் அப்படின்னு ஃபஸ்ட்டு வரும்போதே சொன்னார். மாற்றலை, இனி வரைக்கும் மாற்றலை. அது அப்படி டுவர்ட்ஸ் போகணுமா வேணாமா அப்படின்லாம் இருக்குது. பில்லிங் பற்றின பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு இன்னும் இருக்குது. இந்த அரசு அதை பற்றி எதுவுமே சொல்ல போகிறதில்ல, சொல்லவும் இல்லை. மந்த்லி பில்லிங் வரப்போகுதா, வேறு மாதிரி எதாவது வரப்போகுதா அப்படின்லாம் எதுவுமே வரல. ஸோ இந்த விலையேற்ற மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த 1 மந்த் இது வராது. ஆமாம், பார்த்தாலே சொல்கிறது. ஆமாம், 1 மந்த் இது வரப்போதில்லை. ஸோ ஸ்மார்ட் மீட்டர்ஸ் பற்றி என்ன ஆக போகுது, அந்த கேள்வியெலாம் இருக்குது. ஸோ ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும்ல, இதெல்லாம் பற்றி பேசணும்ல. நீங்கள் குறை கண்டுபிடிக்கலாம், நீங்கள் இந்த அரசு வந்து இதெல்லாம் பண்ணியிருக்குங்கிறது சொல்கிறது சரியான விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு அரசாங்கம் முந்தைய அரசாங்கம் செய்த தவறுகளை சுட்டி காட்டி தான் ஆட்சிக்கு வரீங்க. வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு சில இன்னும் மோர் ஆக்சஸ் கிடைக்கும், சில பல விஷயங்கள், கோப்புகளுக்கு, டாக்குமெண்ட்ஸ்க்கு. அப்போ அதை வச்சு நீங்கள் இன்னுமே நிறையா இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் நடந்திருக்கு, சுட்டி காட்டுறீங்க. வாட் நெக்ஸ்ட்? நீங்கள் ஆக்ஷன்ஸ் என்ன எடுக்க போகிறீங்க? லெட் இட் பி கரப்ஷன், லெட் இட் பி மிஸ்அப்ரோப்ரியேஷன், லெட் இட் பி குவிட் ப்ரோகோ, லெட் இட் பி ஃபேவரட்டிசம், இந்த மாதிரி எந்த விஷயத்துலையுமே ஆக்ஷன்ஸ்லாம் என்ன எடுக்க போகிறீங்க? அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு மாற்று சக்தி, உண்மையான மாற்று சக்தி எதோ ப்ராமிஸ் பண்ணி வந்தீங்களோ அது வந்திருக்கீங்கன்னு நம்ப முடியும். அதர்வைஸ் இது ஜஸ்ட் ஒரு கண் துடைப்பு வேலையோ இல்லாட்டி ஒரு எக்ஸ்கியூஸாக தான் பார்க்கப்படும். ஓகே, இதில் வந்து மத்திய மாநில அரசு உறவு அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. போன டேர்மில் பார்த்தோன்னா திமுக வந்து நேருக்கு நேராக சண்டைக்கு போடாத குறையாக வந்து மத்திய அரசுடன் இருந்துன்றதை பார்த்தோம். பல விஷயங்களில் குறிப்பாக பஸ்ஸு கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸில் எங்களுக்கு வேணாம், அதை விட பெட்டர் சிஸ்டம் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு. எப்படி ஆயுஷ்மான் பாரத்தை மம்தா பானர்ஜி வேணான்னு சொன்னாங்களோ அதுபோல் ஃப்ரீயாக பஸ்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்லாம் கூட மத்திய அரசோட பஸ்ஸு வேணாம் அப்படின்ட்டு சொன்னாங்கன்றதை பார்த்தோம். இப்போ வந்து அது போன்ற திட்டங்கள் கூட பல திட்டங்களுக்கு டிவிகே அரசு இவங்களே வந்து நாங்கள் இனிஷியேட் பண்ணி நாங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்காங்கன்றதை பார்க்குறோம். மத்திய அரசுடைய 100 நாள் வேலை திட்டத்தில் விபிஜி ராம்ஜியில் சேர்ந்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். 1000 கோடி ரூபா கேட்டோம், அதுக்கு உடனடியாக அட்வான்ஸ் டைம் லைன்லேயே கொடுத்துட்டாங்க. நாங்கள் அப்போ கிடைக்கணும் தான் கேட்டால் அவங்க அட்வான்ஸாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு
செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறாருன்னு பார்க்குறோம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்திருந்தாங்க, அவங்களும் சொன்னாங்க மத்திய மாநில அரசோட மோதல் இல்லை அப்படின்னு அந்த விஷயத்த சொன்னது மாநில அரசுக்காக பாராட்டுன்ற மாதிரி பாராட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இது ஒரு பக்கம் பாராட்டாக இருக்க, நேற்று வந்து அந்த டோன்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சது. நிலக்கரிக்கான NLCக்கான ஒரு அறிக்கை எழுதியிருந்தார், கடிதம் எழுதியிருந்தார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் விஜய் அவர்கள். அதுல வந்து முன்னாடி ஒன்றிய அரசுன்னு ஒரு 5 வருஷமா பயன்படுத்திட்டு வந்த வார்த்தையில அது தப்பு, அது மத்திய அரசுன்னு தான் பயன்படுத்தணும், இல்லை நடுவண் அரசுன்னு கருணாநிதி அவர்களே 2 தான் சொல்லியிருக்காரு. ஸோ 2 சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து அப்படியே அதுல இருந்து பேக் ட்ராக் ஆகி இது வந்து இந்திய அரசு அப்படின்னு பயன்படுத்துறாங்க. இது இந்திய அரசுன்றதை பாராட்டணுமா? ஓகே, அவங்க ஒரு இந்தியன் நேஷன் அப்படின்னு அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கணுமா? இல்ல நாளை பின்ன அதாவது ஒரு நிதி நிலைமை பிரச்சனை வருது, இது வந்து நிதி தரல, மத்திய அரசு தரல அப்படின்னா இந்திய அரசு எங்களுக்கு நிதி தரலன்ற ஒரு செப்பரேட்டிஸ்ட் லாங்குவேஜ் அதில் வருவான். நான் இதை லேட்டராக தான் பார்க்குறேன். ஏன்னா இதை பற்றி நான் எழுதியிருக்கேன். இப்போது இது வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இந்த போக்கு இது வந்து அவங்க வேணும்னே செஞ்சாங்க, ஒரு சினிஸ்டர் மோட்டிவ்ல செஞ்சாங்க. முன்னாடி சர்ஜியோ கோர் சந்திச்சாரு அமெரிக்க அம்பாசிடர், அது சும்மா ஒரு இல்லை, அதான் இதெல்லாம் வந்து அனுமானங்கள். ஆனால் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஐ கிவ் த பெனிஃபிட் ஆஃப் த டவுட். இது வந்து கண்டிப்பாக அவங்க வந்து உள்நோக்கத்தோடு செஞ்சாங்க, திட்டமிட்டு செஞ்சாங்க, பிரிவினவாதத்தை தூண்டணும்னு செஞ்சாங்கலாம் நான் சொல்லலை. அப்படி செஞ்சுக்க மாட்டாங்கிறது தான் நான் நம்புகிறேன். ஆனால் இதை செஞ்சுட்டாங்க. இப்படி மத்திய அரசுக்கு பதில் இந்திய அரசுன்னு லெட்டரில் எழுதிட்டாங்க. இட் இஸ் அ வெல் தாட் அவுட். ஒரு டைப்போவெல்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. எந்த காரணத்துக்காகவோ அவங்க நல்லது நினச்சி செஞ்சாங்களா என்ன நமக்கு தெரியாது. பட் இந்திய அரசுன்னு சொல்லும் பொழுது இதில் பல பிரச்சனைகள் வருது. எந்த மாநில அரசும் இந்தியன் கவர்மெண்ட்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா இந்தியன் கவர்மெண்ட் தான். யூ ஆர் பார்ட் ஆஃப் இந்தியா. யூ ஆர் பார்ட் ஆஃப் இந்தியா. நித்தி ஆயோக்ல உட்கார்ந்துட்டு. ஆமாம். ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டுன்னு யாருமே ரெஃபர் பண்ண மாட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஆர் அதை விட டிரான்ஸ்லேஷன் அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் என்ன வேர்டோ அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. திமுக அரசு ஒன்றிய அரசுன்னு யூஸ் பண்ணாங்க. அதுவும் அவங்க என்ன எக்ஸ்கியூஸ் சொன்னாங்க, இங்கிலீஷில் யூனியன் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிற ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, அதை தான் நாங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஒன்றிய அரசு சொன்னாங்க அப்படின்னு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்க. ஆனால் அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருமே யூகிச்சது பேசினது எல்லாமே தெரியும். அவங்க வந்து அதை வந்து ஒரு மைனர் ஒரு கவர்மெண்ட்டாக தான் பார்த்த மாதிரி அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஊராட்சி ஒன்றியம் கிளியரா சொல்லிட்டாரு, பூங்கொத்து, இந்த பூங்கொத்தெல்லாம் இருந்தாதான் ஊராட்சி ஒன்றியம்ங்கிற ரெஃபரன்ஸ் மாதிரி தான் அவங்க வந்து வச்சுட்டு இருந்த மாதிரி அந்த ஒரு மாநிலங்களுக்கு அதிக பவர் இருக்கு, மாநிலங்கள் இல்லைன்னா மத்திய அரசு இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணி அவங்க வந்து ஒன்றிய அரசுன்னு சொன்னாங்க. அதுக்கே கிரிட்டிசிசம் இருந்தது. பட் அதை விட அதுக்காக அந்த ஜஸ்டிஃபிகேஷன் யூனியன் அப்படின்னு சொன்னாலும் இது வந்து ஜஸ்டிஃபைபிளே கிடையாது. ஏன்னா எந்த மாநில அரசும் சொல்கிறது கிடையாது. இந்திய அரசுன்னு மற்ற நாடுகள் தான் சொல்லுவாங்க. We spoke to the Indian government, we have written a letter to the Indian government, we have held talks with the Indian governmentன்னு மற்ற நாடுகள் தான் சொல்லுவாங்க. நாட்டோட தூதரகங்களும் அந்த நாட்டோட அதிபதியோ பிரதமரோ அவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ மற்ற நாடுகள் தான் சொல்லும், மாநிலங்கள் சொல்லாது. அடுத்தது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தது இந்திய அரசோ ஒரு இந்தியன் கவர்மெண்ட்னு சொன்னது வந்து யாரெல்லாம்னு பார்த்தோன்னா செப்பரேட்டிஸ்ட் ஃபோர்ஸஸ் இன் காஷ்மீர், செப்பரேட்டிஸ்ட் ஃபோர்ஸஸ் இன் நார்த் ஈஸ்ட், மற்ற சில சாஃப்ட் செப்பரேட்டிஸ்ட் ஃபோர்ஸஸ் மற்ற பார்ட்ஸ் எல்லாமும் இருந்தது. தமிழ்நாடு உட்பட பல இடத்துல நமக்கு தெரியும். அவங்க நக்சல் மூமெண்ட், அவங்களாம் தான் நக்சல் ஃபோர்ஸஸ், இவங்களாம் தான் இந்தியன் கவர்மெண்ட்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க, சென்டரை ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அந்த ஐடியா ஆஃப் இந்தியாவிலே உடன்பாடு இல்லாதவர்கள். இந்தியா ஒரு கண்ட்ரி யுனைட்டடாக இருக்கணும்னு கிடையாது, இல்லாட்டி அவங்களுடைய பிரதேசத்தை அவங்களுடைய ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பிரிக்கணும், நம்மளை வந்து காஷ்மீரை பிரிக்கணும், நார்த் ஈஸ்டை பிரிக்கணும்னு உள்நோக்கம் கொண்டவர்கள் இந்திய அரசு தான் சொல்லுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாலே நீங்கள் அதில் இருக்கீங்கன்னு அக்செப்டட்னு ஆகிடும்ல. வி ஹவ் டோல்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் யூ ஆர் பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஆகிடும். அதனால அவங்க இந்தியன் கவர்மெண்ட்டுன்னு பிரித்து பார்க்கறதுக்காக சொல்லுவாங்க. ஸோ செப்பரேட்டிஸ்ட் ஃபோர்ஸஸ் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டுன்னு அட்ரஸ் பண்ணுறதுக்கு உள்நாட்டிலேருந்து. நாளைக்கு இந்த மாதிரி இவர்களுடைய கம்யூனிகேஷன் வந்து தாவைக்கால இருக்கிற அமைச்சர்கள் வந்து நாங்கள் இந்திய அரசையை வலியுறுத்துகிறோம், நாங்கள் இந்திய அரசிடம் இந்த கோரிக்கையை வைத்துள்ளோம், இந்திய அரசின் இந்த ஆணையை நாங்கள் நிராகரிக்கிறோம், இந்திய அரசு சொல்கிறதை நாங்கள் கேட்க மாட்டோம், மும்மொழி கொள்கை கொண்டுள்ள இந்திய அரசு கொண்டுள்ள முன்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இந்த தேசிய கல்விக் கொள்கை இந்திய அரசோட தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இந்திய அரசுகிடம் நாங்கள் பணம் கேட்டிருக்கோம், அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க, இல்லாட்டி மீனவர்களை விடுதலை செய்து இந்திய அரசுகிடம் நாங்கள் கடிதம் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் மக்கள்கிட்ட என்ன போகும்? இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நாளைக்கு பேசும்போது இந்திய அரசிடம் நாங்கள் அப்படின்னு பேசும்பொழுது எப்படி அந்த இமேஜரி போகும், எப்படி அந்த விஷுவலைசேஷன் போகும், எப்படி அந்த மெசேஜிங் போகும்? அவங்க வேற நம்ம வேற அப்படிங்கிற மெசேஜிங் தான் போகும். இந்திய அரசுங்கிறது வேற, நம்ம வேற. எல்லாமே நம்ம மத்திய அரசிடம், நம்ம கூட சொல்ல மத்திய அரசிடம், இல்லாட்டி நம்மளுடைய மத்திய அரசிடம், நம்மளுடைய நடுவண் அரசிடம் நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம் சொல்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை?
இதை டிஎம்கே 2.0 இல்லாட்டி டிஎம்கே 2.0 ஒரு மோசமான ஆட்சியா அப்படிங்கிற கேள்வி பயம் வருதுல்ல. அப்புறம் என்ன மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க? நீங்கள் வந்து நாங்கள் வந்து முறைச்சிக்க மாட்டோம்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் வந்து பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸை வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டீங்க? அதில் என்ன பிரச்சனையை கண்டீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகளில் பிரச்சனை கிடையாது, இருமொழி கொள்கை தான். பிஎம்ஸ்ரீங்கிறது ஒரு தனி தான், கரெக்டில்? எல்லா அரசு பள்ளியும் பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸாக கிடையாதுல்ல, கரெக்ட் தானே? பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ் தனி, கேந்திர வித்யாலயா தனி, நவோதயா தனி. அப்போ நவோதயா பள்ளிகளில் உங்களோட ஸ்டான்ஸ் என்ன ஸ்டான்ஸ்? அப்புறம் ஏன்? ஸோ அப்போ இது மாதிரி தான். அப்போ திமுகவுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? அப்போ நீங்களும் 30 நாளில் உங்களுக்கு பிரச்சனை வரல, இப்போ நாளைக்கு ஒரு பாலிசிக்கும் பிரச்சனை வருது, நீங்கள் இந்திய அரசு நீங்கள் ரெஃபர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அப்போ ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லையே. ஸோ அப்போ நீங்கள் எங்கே வந்து மோதல் போக்கை நீங்கள் கடைப்பிடிக்கல? ஸோ இதுதான் ப்ராப்ளம். நாளைக்கு வந்து சோஃபார் ஓகே, உங்களோட சவுண்டிங் உங்களோட மெசேஜிங்லாம் கரெக்டாக இருந்துச்சு, ஆனால் நேற்றுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அந்த ஒரு வார்த்தை இந்திய அரசுன்னு நீங்கள் அந்த லெட்டரில் இருந்ததுலேயே இவ்வளோ பெரிய அரசியல் இருக்கே. அது இல்லீகல் கிடையாது, அது அன்கான்ஸ்டியூஷனல் கிடையாது, இது நீங்கள் சொல்லிட்டு போகலாம், டிஃபெண்ட் பண்ணிட்டு போகலாம். பட் வை காண்ட் யூ சே மத்திய அரசு, வை காண்ட் யூ சே நடுவண் அரசு? அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் ஒன்று அவாய்ட் பண்ணுறேன். இப்போ 60 வருஷமாக இது ப்ராக்டிஸ். நான் இதை டிஎம்கேக்கும் அதுக்கு பதிலே சொல்லலை. மத்திய அரசுன்னு நீங்கள் ஏன் கருணாநிதி அவர்கள் சொன்ன மத்திய அரசு நடுவண் அரசையோ ஏன் ஒன்றிய அரசுன்னு மாற்றினீங்களுக்கு டிஎம்கே ஏதாவது பதில் கொடுத்துருக்கா? இல்லை. நீங்கள் பதில் கொடுத்துருக்கீங்களா? இல்லை. நீங்களே இத்தனை நாள் ஒன்றிய அரசுன்னு தான் சொன்னீங்க, ஏன் மத்திய அரசுன்னு சொல்ல மாட்டீங்க? சரி, அது சமஸ்கிருத வார்த்தையா? நடுவன்னு சொல்லிட்டு போங்க. ஏன் நீங்கள் இந்திய அரசுன்னு சொல்லணும்? இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனே இல்லையே. அப்போ நான் என்ன வேணால் பண்ணிட்டு போவேன், நான் பதில் சொல்ல மாட்டேன், நான் வாய மூடிக்கிட்டே இருப்பேன், நான் என்றைக்காக வந்து பஞ்சு டைலாக் பேசுவேன், ரோட்டில் ஓடுவேன், ஆக்ஷன் பண்ணுவேன், ஸ்டண்ட் பண்ணுவேன், கண்டக்டர்கிட்ட டிக்கெட் வாங்குவேன், பஸ்ஸில் போவேன், ரீல்ஸ் கட் பண்ணி போட்டால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. இப்படி தான் திமுக நினச்சது. 5 வருஷமாக திமுக இப்படி தான் நினச்சது. தே தாட் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம், பேட் நியூஸ் மக்கள்கிட்ட போகாது, ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகாதுன்னு நினச்சாங்க. அவங்க தோற்றுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணிடலாம், நம்ம ரீல்ஸ் போட்டுடலாம், நம்ம சோஷியல் மீடியாவில் நம்மளை எதிர்த்து பேசுகிறவங்கள தாக்கி பேசலாம், அடிக்கலாம், அவர்களை பற்றி தவறாக பேசலாம், மிரட்டலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுவும் வேலைக்காக தான் போகும். இந்த போக்கை வந்து தொடர்ந்தான், இந்த போக்கை தான் தொடர போகுதுன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் இதே மாதிரி பேட் நியூஸ் ஆர் தவறான விஷயங்கள் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்க்கு இடம் கொடுக்காம ஆர் அதை திருத்திக்காமல் ஆர் ஓப்பன் கான்வர்சேஷன்ஸ் வைக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்ச நாள் தான் மக்கள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கேள்வி கேட்குறது உங்கள் காதுக்கு வராமல் கூட உங்கள் கூட இருக்கிறவங்க பார்த்துக்கலாம், ஆனால் அது எலெக்ஷன் பூத்தில் தான் தெரியும் கடைசியில். ஸோ அதனால் இந்த மத்திய மாநில போக்கு இனிஷியலாக இட் வாஸ் ஆல் ஓகே, ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு. பட் நேற்றுக்கு இந்த விஷயம் நடந்ததில் ஒரு பெரிய கேள்விக்குறி எனக்கு வந்திருக்கு. இனிமேல் போக போக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார், நம்மளோட டீட்டெயிலாக பேசியிருக்கோம். மிக்க நன்றி. நன்றி.